ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் லீகல் ட்ராமாவாக அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கிற சிஸ்டம். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் 2 கதாநாயகிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். முதல்ல கதாநாயகி நம்பர் 1 அவங்க யார் அப்படின்னா, அவங்களுடைய பேர் நேஹா. இவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க ஒரு மிகப்பெரிய லாயரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு சிட்டிங்க்கே பல லட்சங்கள் வாங்கக்கூடிய, அதுவும் கோடீஸ்வரங்களாக பார்த்து அவங்களா வந்து லைனில் நிற்பாங்க இவர்கிட்ட கேஸ் எடுக்க சொல்லி. ஏன்னா நம்ம ஆள் எந்த கேஸையும் எடுத்து தோத்ததா, நோ ஹிஸ்ட்ரி நோ ஜாகிரஃபி, அப்படி ஒரு லாயர் அவர். அந்த லாயருடைய பொண்ணு தான் இந்த நேஹா. இப்போ அவரை பொறுத்தளவுக்கு, அதாவது அந்த லாயர் இருக்கார்ல, ஒரு சிட்டிங்க்கு 1 லட்சம் வாங்குற அந்த லாயர், அவர் இருக்கார். அவரை பொறுத்தளவுக்கு அவருக்கு 2 பிள்ளைங்க. மூத்ததா ஒரு பையன், அவன் அப்பா கூடயே அப்படியே ஒத்தாசை பண்ணிக்கிட்டு சும்மா உப்பு கிசை பண்ணி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியுறான். 2வதாக நம்ம நேஹா, இந்த பொண்ணு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கு இல்லையா, இந்த பொண்ணு. இவங்க அப்பா ஒரு லா ஃபார்ம் ஒன்று வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருமா, நீ என்னுடைய இந்த கம்பெனியிலேயே நீ தாராளமாக பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 10 கேஸு கன்சிக்யூட்டிவாக கேப்பே விடாமல் 10 கேஸு நீ வின் பண்ணி காமிக்கணும். காமிச்ச அப்படின்னா நீ உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு கேஸ் நடத்துறது எவ்வளவு கஷ்டம், அதில் எவ்வளவு நேக்குப்போக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீயும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா தான் எல்லா விஷயங்களையும் உன்னால் நாளைக்கு இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இருந்து பெரிய லெவலில் அப்பா சேர்த்து வச்சு அந்த சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது ஒரு பக்கம். இன்னொரு ஹீரோயினுடைய பேர் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பேர் சாரிகா. இவங்க ஒரு கோர்ட்டில் வந்து ஸ்டெனோகிராஃபராக இருக்கக்கூடிய ஒரு லேடி. இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம், ஹஸ்பண்டு, ஒரு பொண்ணு. ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் அந்த பொண்ணு. ஹஸ்பண்டை பொறுத்தளவுக்கு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நபர் தான். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீல் சேரில் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி அவருடைய வாழ்க்கை மாறி போயிடுச்சு. இப்போ இவங்க தான் ஒரே ஏர்னிங் மெம்பர் இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய நிலைமை. இப்படி இருக்க தருணத்தில் இப்போ அந்த கதாநாயகி நம்பர் 1 நேகா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட 9 கேஸாக அப்பா சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 10வது கேஸுக்கு தான் வெயிட்டிங்கு. அப்படி 10தாக ஒரு கேஸ் ஒன்று வருது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் அப்படின்னா, அந்த சிட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவன் மேலே தான் இந்த குற்றப்பழியே விழுந்திருக்குது. இப்போ அவனை எழுத்துக்கிட்டு நம்ம கதாநாயகி களத்தில் இறங்க போகிறாங்க. இதில் மேட்ரு என்னென்னா, அந்த கேஸு கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான். இப்போ இவங்க இறங்குறது அப்படிலாம் இருக்கட்டும், நான் தான் சொன்னேன் இவங்க அப்பா கோடீஸ்வரனுக்கு மட்டும் வாதாடக்கூடிய ஒரு லாயர் அப்படின்னு. இப்போ அந்த யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சோ அந்த கோடீஸ்வரனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குறது நம்ம ஹீரோயினுடைய அப்பா. இதுவரைக்கும் தோல்வியே பார்க்காத தன்னுடைய அப்பாவை எழுத்துக்கிட்டு நம்ம கதாநாயகியை இப்போ கடைசியாக களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை அஸ்வினி ஐயர் திவாரி அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தை ஆக்சுவலி ஒரு மேம்போக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி, இல்லை லீகல் த்ரில்லர் மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு படம் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா 3 தான். ஒன்று நேகா, அதை சோனாட்சி சின்ஹா தான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அந்த சாரிகா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம், அதை ஜோதிகா பண்ணியிருக்காங்க. 3வது அந்த பல லட்சம் சார்ஜ் பண்ணுறது ஒரு லாயர் இருக்கார் இல்லையா, நம்ம கதாநாயகி நேகாவுடைய அப்பா, அதை வந்து அசுதோஷ் கோவாரிக்கர் அவர் பண்ணியிருக்காரு. அவரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காரு. இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி உள்ள அங்கங்கே வந்துட்டு போகிற கதாபாத்திரங்கள் இருக்குது, ஆனால் சும்மா பெயரளவில் தான் வந்துட்டு போயிருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனையும் கூட. டெக்னிக்கலி இந்த கதைக்கு, இந்த படத்துக்கு மேக்கிங்காக என்ன கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதனுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, 2 மணி நேரம் 3 நிமிஷம் தான் இந்த படம். இந்த படத்தை அப்படியே 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓடிடியில் எங்கே வந்து இன்ட்ரோல் பிளாக்லாம் வருது, அது வேறு மேட்ரு. ஆனால் இந்த படத்தை 2ஆக பிரிச்சுக்கோங்க. முதல் 1 மணி நேரம், 2வது 1 மணி நேரம் அப்படி வச்சுக்கோங்களேன். இவங்க முதல் 1 மணி நேரத்தில் கதைக்களம் என்ன, கதாபாத்திரங்கள் யார் யார், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இப்போ கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட் ஆக்ட்டுங்கிறது வேறு, இவங்க ஃபஸ்ட் ஹாஃபே சாப்பிட்டாங்க ஃபுல்லாக. சரி, செகண்ட் ஹாஃப் போகும்போது தான் இப்போ நான் சொன்ன இந்த 10வது கேஸை கதாநாயகி கையில் எடுக்கிறாங்க. இங்கேருந்து தான் கதைக்களம் பரபரப்பாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. இவங்க எடுக்கிற இந்த கேஸு கிட்டத்தட்ட ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான். அதில் ஒன்றும் பெருசாக விசாரிக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற லெவலில் தான் அந்த கேஸை அவங்க எடுக்கிறாங்க. இருந்தாலும் எதிரில் வாதாடுறதுக்கு அப்பா இல்லையா, அந்த ஆள் தான் ஒரு பிஸ்தா பருப்பாச்சே, ஒரு கேஸை கலைச்சி விட்றதில்ல, ஆட்டையை கலைச்சி விட்றதுலாம் பெரிய ஆளாச்சே அந்த ஆள். அதனால் அவர் இறங்கினதுக்கப்புறம் இவங்க அந்த கேஸில் அது இருக்குது, இது இருக்குது, அது அகேன்ஸ்டாக இருக்குது, இது அவருக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு
பல விஷயங்களை முட்டு கொடுத்து வாயிலே தான் வட சொல்கிறாங்களே தவிர 2 சிசிடிவி ஃபுட்டேஜை தவிர வேறு எதையுமே அந்த கேஸ் ரிலேட்டடாக பெருசாக இவங்க காமிக்கவே கிடையாது. விஷுவலாக காட்சிகளாக ஒரு விஷயம், அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது, அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது, இல்லை முன்னாடி இருக்க சிசிடிவி கேமரா இவ்வளோ விஷயங்கள் பதிவாகிருக்கு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிசிடிவியை காமிப்பாங்க, அதில் 2 கதாபாத்திரம் வந்துட்டு போனது தெரியும், அவ்வளோதானே தவிர வேறு எதையுமே இவங்க பெருசாக காமிக்காதனாலையும் அந்த கேஸில் விக்டிம் யார் அப்படிங்கிற அந்த விக்டிமை பற்றி எந்த ஒரு விஷயமே ப்ராப்பராக இவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதையும் ப்ராப்பராக கன்வே பண்ணாதனாலையும் ஏதோ கேஸ் நடக்குது, இப்போ இந்த அம்மா அப்பாவுக்கு எதிராக ஜெயிக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும், அதான் கதை அப்படிங்கிற லெவலில் தான் நம்மளுடைய இன்வால்மெண்ட்டும் புரிதலும் இருக்கே தவிர உண்மையாக அந்த கேஸ் அப்படி இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி ஒரு கிரைம் கேஸ் வரும்போது நம்மளே களத்தில் இறங்கி அப்படி இப்படின்னு சால்வ் பண்ணுவோம் இல்லையா, இல்லையா அந்த இடத்துல நினச்சேன் அதை விட்டுட்டா அந்த எவிடன்ஸ் அங்கே இருக்குதே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களா பேசிக்கிறாங்க, இவங்களா சொல்லிக்கிறாங்க, விஷுவலாக எதுவும் காமிக்காமல் எல்லாம் டைலாக்லேயே இவங்களே கடைசியாக முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த டீம் பண்ணி வச்சிருக்கு. அதனால் செகண்ட் ஹாஃபில் அப்பாவுக்கு எதுக்கு அந்த பொண்ணு இப்படி ஜெயிக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பை தவிர இதை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு அதை கிராக் பண்ண போகுது, அதை வச்சு அதை சால்வ் பண்ண போகுது, இதெல்லாம் எதுவுமே நமக்கு சுத்தமாக கிடையாது. அதுதான் இதனுடைய முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது, இந்த கேரக்டர் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் 2 கேரக்டர். ஒன்று நம்ம நேகா இருக்காங்க இல்லையா ஹீரோயினை, அவங்களுடைய அண்ணன் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும், உருண்டை குழம்பு வச்சுருக்காங்க அம்மா அப்படின்னு கொடுக்கறதுக்கு வரும். அந்த சீன்லேயே ஒரு மேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கதாபாத்திரமாகட்டும் ஜோதிகாவுடைய லைஃப்பில் இன்னொரு கேரக்டர் ஒன்று உள்ளே வந்துட்டு போகும், அதை நான் இங்கே ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 கேரக்டருமே அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வேணும்ல, அப்புறம் எப்படி அதை நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, இவங்களுக்கு எப்படி தெரியும், அது எப்படி உங்ககிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்பீங்க லாஜிக்கலா அப்படிங்கிறதுக்காக செவனேன்னு கடனுக்கு வைக்கப்பட்ட 2 கேரக்டர் தவிர அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டோ நீடோ இல்லை அப்படின்னா அந்த 2 கேரக்டர் தேவையே கிடையாது. இது எதுக்காக வைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு தான் அந்த 2 கேரக்டருமே எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு சின்ன நீடு, அதுக்காக இங்கே ஒரு கேரக்டர் அங்கே ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி வைக்கிறதா இருந்தால் ஒரு சில அடல் காட்சிகள் மாதிரி அப்படி இப்படி வச்சிருக்கலாம். இதெல்லாம் அனுராக் கைஷ படமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வலுவாக வலிச்சு விட்டுருப்பாப்புல ஒரு பெரிய கான்டென்ட்டை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதில். அது ரொம்ப டீசெண்டாக நேக்காக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் எதுவுமே காண்பிக்கப்படல. அது ஃபேமிலியோட பார்க்கலாம். US 16+ கொடுக்கப்பட்டிருக்கு. பட் என்ன பொறுத்தளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலியோடவே பார்க்கலாம் அந்த படத்தை. இது Amazon பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இப்போ வெளியாகிருக்கு. பட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது OTT வாட்ச் அப்படிங்கிறனால டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். முதலுக்கு மோசம் இல்லாத ஒரு படம், ரொம்ப மட்டமான படங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க மேக்கிங்காக எல்லா விஷயங்களையும். பட் வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் அந்த படத்தில் எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் போய் எதிர்பார்ப்போடு அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. பொழுது போலனா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.